Now it's time to feel delighted, and we would be honored if Dr. S. Karthi MBBS MD Pediatrician could grace us with his words of wisdom by delivering a relevant experiences and his insights that might inspire the gatherings. We please you, sir. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்ற ஒரு அருமையான திருக்குறளை இந்த தருணத்தில் நாம் உணர வேண்டும். நம்முடைய தமிழ் சிந்தனை மரபின் அழகிய ஒரு வடிவமாக விளங்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவரின் அடிகளை தொட்டு இந்த நிகழ்வை தொடங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும் பார்த்தோன்னா கேட்குறது நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது. நான் இன்று பேச எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பும் நலம் தானா, உடலும் உள்ளமும் நலம் தானா. இதை நம்முடைய திருமூலரின் திருமந்திரத்திலிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். மனநலம்தான் ஆகச் சிறந்த நலம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே. இது மனநலம். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நானிருந்து ஓம்புகின்றேனே. இது உடம்பு பற்றியது, உடம்பு நலம். படமாடக் கோயில் பகவற்கொன்றியின் நடமாடக் கோயில் நம்பர்கொன்றாகா. நடமாடக் கோயில் நம்பர்கொன்றியின் படமாடக் கோயில் பகவற்கொன்றாமே. இது சமூக நலம். இந்த 3 பாடல்களையும் நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இறுதியில் இந்த பாடலுக்கு வருவோம். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிறு மலர், இந்த சொல்லை கேட்டதுமே மனம் குதூகலிக்கின்றது. லிட்டில் ஃப்ளவர் என்ற சொல்லை சிறு மலர் என்ற சொல்லோடு சொல்லும் பொழுது தமிழ் மனம் கமழ்கின்றது. அருமையான ஒரு பெயராக்கம். அதை போலவே ஐயா நிறுவுனர் என்ற சொல்லுக்கு பதிலாக தோற்றுனர் என்ற ஒரு சொல், அருமையான சொல். தோற்றுனர் என்ற சொல்லை கேள்விப்பட்டவுடன் தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறள் நம் கண்முன்னே செல்கின்றது. இத்தகைய நல்ல வாய்ப்பை வழங்கி வரவேற்புரை நல்கிய முதல்வர் அவர்களே, தாளாளர் மற்றும் தோற்றுனர் திரு மதிப்பிற்குரிய கார்த்திகேயன் ஐயா அவர்களே, நிர்வாக அலுவலர் ஹரிராம் சந்தர் ஐயா அவர்களே, மூத்த மருத்துவர் நெஞ்சுக்கினிய நண்பர் ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களே, முதல்வர் நிர்மலா அம்மா அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்த பொழுது மலைத்து போனேன். பன்முக வாழ்க்கை நெறிமுறைகள், ஏட்டுச் சுரைக்காயை தாண்டி பன்முக வாழ்க்கை நெறிமுறைகளை நமது பள்ளி குழந்தைகள் அனைத்து விதங்களிலும் சீரும் சிறப்புமாக செய்திருக்கிறார்கள் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துணை மகிழ்ச்சிக்கும் அடித்தளமாக நின்று உதவிய ஆசிரிய பெருமக்களின் பாதங்களை நான் தொட்டு வணங்குகின்றேன். அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய பெற்றோர்களின் உள்ளங்களை நினைத்து நான் இரும்போதடைகின்றேன். இன்று ஏடு தூக்கக்கூடிய சிறுவர்கள் தான் நாளை நாடு காக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி இரும்போதடைகின்றேன். இப்பொழுது இந்த பெற்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவை, மாணவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவை, ஆசிரியர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவை, இந்த அவையிலே ஒரு மருத்துவனாக எனக்கு என்ன என்ற ஒரு கேள்வி என்னுள்ளே எழுந்தது. ஆனால் இந்த 3 வகையிலும் நான் ஒரு வகையில் கடமைப்பட்டுள்ளேன். எங்களுடைய மூத்த மருத்துவர் சொல்வார், மருத்துவன் ஒவ்வொருவனும் மரணப்படுக்கையில் மீளா துயில் கொள்ளும் வரை மாணவனே. நீங்கள் 90 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் மருத்துவ சேவை செய்தாலும் 100 இயர்ஸ் அவர் ப்ராக்டிஸ் பண்ணார், அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி தான், ஒவ்வொரு நாளும் பயிற்சி தான், ஒவ்வொரு நாளும் புதியன கற்றல் தான். நம்முடைய தாளாளர் ஐயா சொன்னார், ஒவ்வொரு நாளும் புதிதாக வரக்கூடிய செய்திகளை செயற்கை நுண்ணறிவாகட்டும், எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமாகட்டும், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் மாணவன். இரண்டாவது, நான் 2 குழந்தைகளுக்கு தகப்பன். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே எனது குழந்தைகளைப் போலத்தான். ஒரு வகையில் பார்த்தால் என்னுடைய இளைய மகள் நறுமுகையின் பெயரும் இந்த சிறுமலர் என்பதும் நறுமுகை என்பதும் ஒன்றுதான்.
சிறிய மலர், இது மனம் வீசக்கூடிய ஒரு மலர். ஆகவே நான் பெற்றோர்களில் ஒருவன். இன்னொன்று, டாக்டர் என்ற ஒரு சொல் எந்த மொழியில், லத்தீன் கிரேக்க மொழிகளில் டொசீர் என்ற சொல்லில் இருந்து வரப்படுகிறது. டாக்டர் என்றால் என்னென்னா டு டீச், நல்லவற்றை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். ஆக ஒரு மாணவனாக, ஒரு பெற்றோராக, ஒரு ஆசிரியராக நான் உங்களில் ஒருவனாக இருக்கின்றேன். இத்தகைய தருணத்தில் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவுகள், அவர்களுடைய எதிர்கால சாதனைகளை விளக்கக்கூடிய கருத்துக்களை சிந்திக்கும் பொழுது, திருக்குறளிலே மக்கட்பேறு என்று ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்திலே இறுதியாக வரக்கூடிய 4 குறட்பாக்களை வைத்துக்கொண்டே இந்த பேச்சை முழுவதும் முடித்து விடலாம். அத்தகைய அருமையான ஒரு தொகுப்பு. தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். தந்தை என்றால் இங்கு தாயும் தான். ஏனென்றால் தந்தையை விட கடுமையாக உழைக்கின்ற தாய்மார்களும், தாய்மார்களை விட கனிவாக பேணி பாதுகாக்கக்கூடிய தந்தைமார்களும் மிகுந்திருக்கக்கூடிய அவை இந்த அவை. ஒரு அப்பா அம்மா குழந்தைக்கு செய்யக்கூடிய நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல சான்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவையிலே தன்னுடைய மாணவன் கல்வி கேள்விகளிலே சிறந்தவனாக இப்பொழுது பரிசு பெற்றார்களே மாணவர்கள், அவர்களைப் போல அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுப்பது தான் தந்தை தாய் இருவரினுடைய தலையாய கடமை. இது 67வது குறள். 68வது திருக்குறள், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. என்னை விட எனது மகன், அவனை விட அவனது மகன் அறிவிற் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்திற்கு மிக மிக நல்லது. பரிணாம வளர்ச்சியில் அதுதான் சாலச் சிறந்தது. 69வது திருக்குறள், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். ஒரு தாய் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பிறக்கும் பொழுது மிகவும் மகிழ்வாள். ஆனால் அதைவிட பன்மடங்கு மகிழ்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? தன்னுடைய மகனையோ அல்லது மகளையோ இவரை போல வருமா, இருந்தால் இந்த பையனை மாதிரி, இந்த பிள்ளைய மாதிரி இருக்கணும் அப்படின்னு மற்றவர்கள் பெரிதோர் 3ஆம் அவர் சொல்லும் பொழுது அதை அவர்கள் காதார கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்வாள். இது 69வது திருக்குறள். 70வது திருக்குறள், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இந்த மாதிரியான ஒரு மகனையோ மகளையோ பெற்றெடுக்கிறதுக்கு இவங்க அம்மா அப்பா என்ன தவம் செய்தார்களோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இந்த 4 திருக்குறள் போதும் இந்த 30-40 நிமிட உரையாற்றுவதற்கு. ஆனால் இந்த 4 திருக்குறள்களுக்கு இடையில் வரக்கூடிய 2 கருதுபொருள்களை நாம் இங்கே நோக்க வேண்டும். ஒன்று அறிவு, மற்றொன்று சான்றாண்மை. ஏனென்றால் நம்மை விட நம் குழந்தை அறிவுமிக்க குழந்தையாக வர வேண்டும், அதுதான் முக்கியம். ஆனால் அறிவுடைமைக்கென்றே ஒரு அதிகாரம் வகுத்த வள்ளுவர் 10 குறட்பாக்களை சொல்லியிருக்கிறார். அதில் அறிவினுடைய பயன் என்ன என்பதை இன்னா செய்யாமை அதிகாரத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், என்ன பயன் அப்படின்னா, அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாதே. எங்களுடைய மருத்துவத்திலும் பிரைமம் நான் நொசீர் என்று சொல்வார்கள். உங்களுடைய அறிவினுடைய உச்சகட்டம் என்ன என்றால் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாதிருத்தல். மற்றபடி ஐயா தாளாளர் ஐயா குறிப்பிடும் பொழுது செயற்கை நுண்ணறிவு தான் இனி எதிர்காலம் என்று சொன்னார். தன்னுடைய மாணவ செல்வங்களை தன்னுடைய குழந்தைகளைப் போல 40 ஆண்டு காலம் கட்டி காத்து வரக்கூடியவர் சுருக்கமாக சொன்னார். அதாவது அவருக்கு காலம் எப்பொழுதும் அவருடைய நினைவெல்லாம் நம்முடைய குழந்தைகள் மற்ற குழந்தைகளை காட்டி முந்தி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் சொன்னார். அதையும் திருவள்ளுவர் சொல்கிறார். எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு. உலகம் தெளியதொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்று சொல்கிறார். இத்தகைய அறிவை நம்முடைய மாணவ செல்வங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தாளாளர் ஐயா, ஆசிரியர்கள், மற்ற லீட் கமிட்டி போன்ற தன்னார்வலர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய பாங்கு வரவேற்கத்தக்கது. அடுத்ததாக சான்றாண்மை. சான்று என்றால் என்ன? உதாரணம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கணும், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு. அதற்கும் ஒரு 10 திருக்குறள்களை வகுத்திருக்கிறார் நம்முடைய திருவள்ளுவர். அதில் ஒரே ஒரு திருக்குறளிலேயே அந்த சான்றாண்மையை காப்பாற்றக்கூடிய தூண்கள் என்னென்ன என்று சொல்கிறார். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பூன்றிய தூண் என்று சொல்கிறார். அன்புடைமை, நாணுடைமை, ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை.
அன்பு தானுங்க எல்லாம். அன்பு இல்லாமல் என்ன இருக்குது? இப்போ இத்தனை பேர்த்தோடைய அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய அன்போடு தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வந்து நம்முடைய திருவள்ளுவர் முன்பே தீர்க்க தரிசன பார்வையில் சொல்லியிருக்கார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பு அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து 2 பொருள் இருக்குங்க. ஒன்று வந்து உடம்பு, இன்னொன்று வந்து எலும்பு. இப்போது இரத்த தானம் கொடுக்குறோம், உடல் உறுப்பு தானம் கொடுக்குறோம். ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் வந்து முன்மாதிரி மாநிலமாக இந்திய அளவில் திகழ்கின்றது. அதற்கு நம்முடைய மருத்துவர்கள், நம்முடைய உறுப்பு கொடையாளர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே இந்த அன்பை பற்றி திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசன பார்வையோடு மொழிந்திருக்கிறார். அடுத்தது நாணுடைமை. அதாவது நல்லது செய்கிறதுக்கு ஆசைப்படணும், அல்லது செய்கிறதுக்கு நாணப்படணும். அதாவது மற்ற உயிர்கள் எல்லாமே வந்து சாப்பிடுது, தூங்குது, கழிவிறக்கம் செய்யுது, எல்லா வேலைகளும் செய்யுது. ஊனுடைய எச்சம் உயிர்க்கெல்லாம் நாணுடைமை மாந்தர் சிறப்பு. மனிதனுக்கு என்ன சிறப்புன்னா, கெட்டது செய்கிறதுக்கு வெக்கப்படணும், அப்போ தான் வந்து கெட்டது செய்யாமல் இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஒப்புரவு. இப்போ நம்ம படிக்கிறோம், நட்பு மேற்கொள்கிறோம், பொருளீட்டுறோம், அதன் மூலமாக வந்து உயர்ந்த நிலையை அடைகிறோம். அதனால் என்ன பயன் அப்படின்னா, நமக்கு இவ்வளவு கொடுத்த சமுதாயத்திற்கு நம்ம வி ஹாவ் டு கிவ் பேக் டு த சொசைட்டி. அதை வந்து ஒப்புரவு, ஈகை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஈகை அப்படிங்கிறது தனி ஒரு மனிதனுக்கு நாம் செய்யக்கூடியது ஈகை. ஒரு சமுதாயத்திற்கு நம்முடைய தாளாளர் ஐயா எல்லாரும் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களே, இது வந்து ஆகச்சிறந்த ஒரு ஒப்புரவு. இது ஒப்புரவு. அதற்கு அடுத்தது கண்ணோட்டம். கண்ணோட்டம் அப்படின்னா கருணை அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் வந்து எம்பத்தி அல்லது கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த கருணை காட்டுறதுலையும் ஒரு அளவு இருக்குது. கருணை காட்டும் பொழுது நம்முடைய காரியம் வந்து கெட்டு போயிடக்கூடாது. அதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியான ஆள் யாருன்னா, கருணை காட்டணும், ஆனால் உன்னுடைய காரியமும் சிதைந்து விடக்கூடாது. அங்கே தான் வந்து ஒரு இக்கு வைக்கிறார். அத்தகைய கண்ணோட்டம் காட்ட தெரிந்தால் அவர்கள்தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கே தகுதியுடையவர்கள் என்று சொல்கிறார். அதற்கடுத்தது வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல், பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமனின். நான் உண்மையே தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த உண்மை பொய் சொன்னாலும் அது யாருக்கும் தீங்கு விளைவிக்காதபடி இருந்தால் அதுவும் உண்மையை சேர்ந்ததே என்று சொல்கிறார். இந்த 5 குணங்களும் சான்றோன்மைக்கான குணங்கள். இந்த சான்றாண்மையை எப்படி வகுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்பு. ஏன்னா நம்ம அம்மா அப்பாவை வந்து நம்மளால் தீர்மானிக்க முடியாது, நமக்கு பிறந்த அம்மா அப்பாவை நம்மளால் தீர்மானிக்க முடியாது. ஆனால் வந்து நம்ம நட்பை வந்து உருவாக்கிக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இணையதளத்தில் வந்து இப்போ செல்ஃபோன்லேயே வந்து எல்லா விஷயங்களும் பெரும்பாலான விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். ஆனால் நட்பையும் இணைய வழியில் கற்றுக்கிறாங்க. ஆனால் நட்பு வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்து நண்பர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நட்பை வந்து அது அலாதி பிரியந்தான். இப்போ இந்த கூட்டத்தை பார்க்கும்போது என்னுடைய பால்ய கால நினைவுகள் வந்து வந்துருச்சு. நல்லா உங்கள் கூட சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இந்த பன்முக வாழ்க்கை நெறிமுறைகளோட விளையாட்டு, தமிழ் மன்றம், ஆங்கில மன்றம் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த முழுமையான ஒரு கல்வி வந்து இங்கே கிடைக்குது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரம் வச்ச திருவள்ளுவர் வந்து நட்புக்கு மட்டும் 5 அதிகாரம் வச்சுருக்காரு. 50 திருக்குறள் கொடுத்துருக்காரு. நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை, தீநட்பு, கூடா நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னென்னா, முகம் மட்டும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறது நட்பு இல்லை, மனசால நட்பு செய்யணும். முகநக நட்பது நட்பற்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி யாரை வேணாலும் நீங்கள் நண்பனாக எடுத்துக்கக்கூடாது. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அப்படிங்கிறார். நல்லா ஆராய்ந்து பார்க்காமல் நீ ஒருத்தனை நண்பனாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கடைசி வரைக்கும் அவன் துன்பம் கொடுத்துட்டே இருப்பான் அப்படிங்கிறார். அதே சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்த ஒரு நட்பை வந்து என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இப்போ ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான், அவன் உங்களோட ஒத்து வர மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஒரு பொருளை கொடுத்தாவது அவனுடைய நட்பை துண்டித்துக்கொள். ஆனால் உண்மையாக இருக்கிறவனை வந்து தயவு செஞ்சு எப்போவுமே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த நட்பு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பள்ளிக்கூடம் வருவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் கல்வியை தாண்டி நல்ல நட்பை உருவாக்க வேண்டும். இன்றைக்கும் வந்து பள்ளிக்கூடத்தை தாண்டி கல்லூரியை தாண்டி வாழ்க்கையில் நல்ல நட்பு தான் என்றைக்குமே வந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும். நண்பர்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, பொருளை பற்றி வரும்பொழுது பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க.
இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. ஒருத்தர்கிட்ட பணம் இல்லைன்னா அவரை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. பணம் இருக்கிறவன்ட்டு எல்லாருமே வந்து சிறப்பு செய்வாங்க. அதனால் பணம் சம்பாதிச்சே தான் ஆகணும். ஆனால் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அந்த திறமையை வளர்த்து கொண்டு மற்ற யாருக்கும் தீமை செய்யாமல் கிடைக்கக்கூடிய அந்த பணமானது அறம் தரும் இன்பமும் தரும் அப்படிங்கிறார். திருக்குறளில் 1330 திருக்குறள் இருக்குதுங்க. அதில் வந்து அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து சொல்லக்கூடிய ஓரிரு திருக்குறட்பாக்களிலே இது முதன்மையான திருக்குறள்பா. அதாவது நல்ல திறமையை வளர்த்து கொண்டு மற்றவனுக்கு தீங்கு செய்யாமல் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு அறம் தரும் இன்பமும் தரும். அதே போல் உங்களை பார்த்து நக்கல் செய்யக்கூடியவர்கள், கேலி செய்யக்கூடியவர்களுடைய அவங்களுடைய ஆணவத்தை அகங்காரத்தை அழிக்கக்கூடிய கருவி பணத்தை போல வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியது இல் என்று சொல்கிறார். அவ்வளவு முக்கியமான பணத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். திறமையை வளர்த்து கொள்வதற்கு நல்ல முயற்சியும் பயிற்சியும் வேண்டும். முயற்சியை பற்றி சொல்லும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் அந்த மாதிரியான ஒரு அம்மா அப்பா வச்சுருந்தாங்கன்னா, எனக்கு மட்டும் அந்த ஸ்கூலில் வாய்ப்பு கிடச்சிருந்ததுன்னா, எனக்கு மட்டும் அப்படி இருந்ததுன்னா, அந்த கதையே பேசக்கூடாது. அதற்கும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல, அப்படி இருந்ததுதான் நான் அப்படி போயிருப்பேன் அப்படின்னு எதுவும் சொல்லாதீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு யார் காரணம்? நீங்கள் தான். உங்களுடைய தாழ்வுக்கு யார் காரணம்? நீங்கள் தான். அதைத்தான் நாலடியாரும் சொல்கிறாரு. நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழுவானும் நிலையினும் மேன்மேலும் உயர்த்து நிற்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான். உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய தாழ்வுக்கும் தாங்களே பொறுப்பு என்று சொல்கிறார். நம்முடைய உழைப்பு, ஆழ்வினையுடைமையோடு கூடிய உழைப்பு இருந்தால் நீங்கள் வேறு யார்கிட்டையும் போய் எந்த வீடாக போய் கதவை தட்ட வேண்டியதில்லை. வெற்றி உங்கள் கதவை தட்டும் என்று சொல்கிறார். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை. அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதுவே உங்களுடைய அட்ரஸ் தேடி வரும் அப்படிங்கிறார். அந்தளவுக்கு சிறந்த உழைப்பை நாம் போட வேண்டும். சரி, உழைப்பு போட்டாச்சு, பொருள் வந்துருச்சு. அந்த பயன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நருந்தொகை அப்படிங்கிற ஒரு நூலிலிருந்து ஒரு சான்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் நிறைய பேர் பார்த்துருப்போம், பனை மரம் பார்த்துருப்போம், இப்படி நல்லா உயரமாக இருக்கும். பனை மரத்தினுடைய அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா திரட்சியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். பனம்பழம் அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, தேம்படு பனையின் திரள் பழத்து ஒரு விதை வானுற ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவர்க்கு இருக்க நிழலாகாதே. அதாவது ரொம்ப சுவையானது, திரட்சியான விதை இருக்கும், பயங்கரமாக மேலே வளரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒருத்தர் வேணால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிற்கலாம் அந்த பனை மரத்தோட நிழலில். ஆனால் அதற்கு சரியாக எதிர்ப்பதமாக இன்னொன்று சொல்கிறாரு. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. என்ன அப்படின்னு கேட்டால், ஆலமரத்தினுடைய சின்ன விதை என்ன எப்படி இருக்குன்னா, அந்த மீனினுடைய முட்டையை விட சின்னதாக இருக்கும். ஆனால் நம்ம தொடங்குற இடம் எவ்வளவு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம எவ்வளோ தூரம் வளர்கிறோம், எவ்வளோ பேருக்கு பயன் தர்றோம் அப்படிங்கிறது. பனைமரம் வந்து திரட்சியான விதை, பெரிய விதையிலிருந்து முளைக்குது, ரொம்ப உயரமாக போகுது. ஆனால் ஒருத்தரும் கூட நிழல் கொடுக்கறதில்ல. ஆனால் ஆலமரம் வந்து அதனுடைய விதை மிக மிக சிறியது. ஆனால் அது வளர்ந்த பிறகு காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, மன்னர், ஒரு பெரிய ஊருக்கே வந்து ஒரு நிழல் கொடுக்கிறது. இந்த லிட்டில் ஃப்ளவர் பள்ளியை போல, ஆலமரம் போல அத்தனை பேருக்கு பயனுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் வந்து மிகச்சிறந்தது. அதன் மூலம்தான் புகழ் கிடைக்கும் என்று சொல்கிறார். நம்ம எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாரும் ஒரு நாள் வந்து இறக்க போகிறோம். ஆனால் என்ன வந்து நம்ம நிற்க போகுது, கடைசியில் நிற்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா புகழ்தான். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றுள். எல்லாமே போயிடும், ஆனால் வந்து புகழ் மட்டும்தான் நிற்கும். நிலையாமைன்னு ஒரு அதிகாரத்தில் சொல்கிறாரு, அட்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அக்குபு ஆங்கே செயல். செல்வம் அப்படின்னாலே இதுங்க செல்வம் எப்போ வேணாலும் வரும் போகும். ஆனால் அது கிடைக்கும்போது நமக்கு புகழ் தரக்கூடிய நிலையான விஷயங்களை வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதன் மூலமாக தான் பெருமை கிடைக்கும்.
பெருமை எதனால் கிடைக்கும்? நம்மளுடைய செயல்கள்னால கிடைக்கும். நான் மேலே பிறந்துட்டேன், நீ கீழே, அந்த பாகுபாட்டின் காரணமாக பெருமை என்றைக்கும் வரவே வராது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர் கருமமே கட்டளைகள். நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்முடைய பெருமையையும் சிறுமையையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இவ்வளவு விஷயங்கள்லையும் நம்ம உற்று நோக்கி பார்க்கும் பொழுது மனநலம் வேணும்னா நாம் தூய்மையாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு அன்புடைமையோடு இருக்கணும், நானுடைமையோடு இருக்கணும், உண்மை பேசணும், பிற உயிர்களிடத்தில் நம்ம கண்ணோட்டத்தோடு இருக்கணும். முடிந்த அளவுக்கு நம்ம ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த பிறகு சமூகத்திற்கு பயனுள்ள வரை இருக்க வேண்டும். அதற்கு நல்ல சமூகம் வேண்டும். இது மனநலமும் இனநலமும் சேர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு உடல்நலத்துக்கு திருவள்ளுவர் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மருந்துன்னு ஒரு அதிகாரமே கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 விழுக்காடு உணவை பற்றி தான் பேசுகிறார். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் வீற்றிருப்பது தின்பண்டங்கள் தான். பசிக்குதோ இல்லையோ ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட வேண்டியதான். பிஸ்கட்டு, வரிக்கி, மிக்சர், முறுக்கு, லேஸு, சிப்ஸு, மிட்டாய், கேக்கு, சாக்லேட், ஐஸ்கிரீமு, வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா. அதாவது பசித்தால் மட்டும் புசியுங்கள் நண்பர்களே. சும்மா கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டே இருந்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி பிரச்சனைகள். ஒரு குழந்தைகள் மருத்துவனாக நான் சொல்கிறேன், மிக மிக அதிகப்படியான முதல்ல நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் 2000 மேல் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. மேல் நியூட்ரிஷன் அப்படின்னு என்னென்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை. இப்போ இருக்கக்கூடிய மால் நியூட்ரிஷன், அதாவது ரொம்ப ஒபிசிட்டி அதிகமாகிடுச்சு. அதனால் தேவைப்படும் பொழுது மட்டும் பசிக்கும் பொழுது மட்டும் பசித்த உணவு, அதாவது நல்லா சீரணமானத பிறகு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலான நோய்கள் எதுவும் வராது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போது பொதுவாக குழந்தைகள் மத்தியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் ஒரு குழந்தைகள் மருத்துவனாக குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சில பரிந்துரைகளை நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். இரவு தூக்கம் என்பது 8 மணி 9 மணிக்கு தூங்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கீங்க? குழந்தைகளே எத்தனை பேர் 8 மணிக்குள்ளே தூங்கிடுவோங்க ஐயா அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. உண்மையை சொல்லணும், மிக மிக சொற்பமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த நாள் நீங்கள் வேலையை செல்லும் பொழுது உங்களுக்கான அந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறதே தூக்கம்தான். ஏன்னா இறைவன் இரவை படைத்ததே உறங்குவதற்காகத்தான். இந்த நெற்றி போட்டு இருக்கக்கூடிய இடத்துல பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு சின்ன சுரப்பி இருக்குங்க. அது மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு அமிழ்தத்தை சுரக்கிறது. அதுதான் தூக்கத்திற்கு மூல காரணி. ஆனால் நம்ம செயற்கையாக வெளிச்சத்தையும் சத்தத்தையும் கொடுக்கும் பொழுது இன்றைக்கி குழந்தைங்கள் 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்காங்க. காலையில் 7 மணிக்கு மேலே தான் வேன் 7:15 வருதுன்னா இவங்க 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் போர் இருந்தது, இப்போ போர் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் காலையில் குழந்தைகளை கிளப்பும் போது இருக்கக்கூடிய போராட்டம் இருக்குது. அது மிகப்பெரிய, அந்த முதல் உலகப் போர் 2ஆம் உலகப் போரை விட மிகப்பெரிய ஒரு போர். அது குழந்தைகளை ரொம்ப கைதட்டினா மட்டும் பத்தாது நண்பர்களே, இது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், சரிங்களா? அதுக்கு எங்கே தொடங்கணும் அப்படின்னா காலையில் இல்லை, அது இரவு உறக்கத்திலிருந்தே தொடங்கணும். இரவு உறக்கம் நல்லதாக தூங்கி எந்திரிச்சு காலையில் எந்திரிக்கும் பொழுதே ஆஹா இன்று ஒரு அருமையான நாளை இறைவன் கொடுத்துருக்கிறார், இதில் உருப்படியாக 2 காரியம் பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்போட இன்னொரு 10 நிமிஷம் இன்னொரு அரை மணி நேரம் தூங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தாலே நீங்கள் நேற்று இரவு ஒழுங்காக தூங்கலை அப்படின்னு அர்த்தம். ஒழுங்காக தூங்குனீங்கன்னா தான் உங்களுடைய உடம்பு நல்லபடியாக வேலை செய்யும். அதனால் குழந்தைகள் நேரமாக தூங்கும். அதுக்கு பெற்றோர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பெற்றோர்களும் என்ன பண்ணணும்னா குழந்தைகள் நேரமாக தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்பவுமே நல்ல விஷயங்கள் எல்லாமே 20-21 நாள் ஆகும், 3 வாரம் ஆகும். கெட்ட விஷயங்கள் 2 செகண்ட் 3 செகண்டுக்குள்ளே நம்மளை ஒட்டிக்கும். அதனால் ஒரு 20 நாளைக்காவது தொடர்ச்சியாக குழந்தைகளை ஒரு 9 மணிக்கு முன்னாடியே இந்த செல்ஃபோனு இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று. 2வது குடல் நலமே உடல் நலம். காலையில் 6 மணிக்கு முன்னாடியாவது எந்திரிக்கணும். ஒரு புகழ்பெற்ற மதிப்புக்குரிய காவல்துறை ஆய்வாளர் ஒருவருடைய பேச்சை அண்மையில் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவனை என்னவென்று சொல்வதில்லை என்று சொல்வார். நம்ம அந்த அளவுக்கு ஞானியாகவோ அறிஞனாகவோ கூட இழுக்க வேண்டாம், மனிதனாக இருப்போம். 6 மணிக்கு மேலே நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். இரவு 9 மணிக்கு கண்டிப்பாக உறங்க சென்று விடுவேன்.
இரவு 9 மணிக்கு படுத்துருவேன். படுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி, செல்ஃபோன் இது மாதிரி செயற்கை வெளிச்சத்திலிருந்து தவிர்த்துக்குவேன் அப்படின்றீங்கனாலே உங்களுக்கு உடல்நலம் பாதி அதுலேயே சரியாயிரும். அப்புறம் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மலச்சிக்கல். காலையில் எழுந்த உடனே நீங்கள் கண் விழித்த பிறகு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் காலை கடனையே கழிக்க முடியும். 7 மணிக்கு எழுந்த பிறகு 7:15 வேன் வந்துடும். இடையில வந்து சாப்பிடுவீங்களா, குளிப்பீங்களா, காலை கடன்களை முடிப்பீங்களா, எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு பாருங்கள் நண்பர்கள். அதனால் வந்து 6 மணிக்கு தயவு செஞ்சு அனைவரும் எழுந்து விடுங்கள். அதே போல் இரவு நேரத்தில், காலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் 2 நேரத்திலும் பல் துலக்க வேண்டும். காலை நேரத்தில் பல் துலக்குவது எதற்காக? காலை நேரத்தில் பல் துலக்குவது மற்றவர்களுக்காக. ஏன்னா காலை நேரத்தில் பல் துலக்காமல் போனால் மற்றவர்கள் சிரமப்படுவார்கள். இரவு நேரத்தில் பல் துலக்குவது தான் உண்மையாலுமே உங்களுடைய உடல் நலத்திற்கானது. ஆகவே 2 நேரத்திலும் பல் துலக்குங்கள். காலையில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோடு போங்க. நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது 3 to 5 கிலோமீட்டர் நடந்து சென்று படிக்க வேண்டியது. இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்திற்கே வாகனம் வருகிறது. அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போங்க. இப்போ விமான ஊர்திக்கு போகிறோம், ஏரோப்ளைனுக்கு போகிறோம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வரணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ரெயினுக்கு போகிறோம், ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்கே இருந்தோம்னா நல்லது. அதே மாதிரி பள்ளி வாகனம் வருது அப்படின்னா அது வர்றதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் முன்னாடியே போய் நின்னோம்னா அது ஒரு சிறந்த ஒழுக்கம். அந்த காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அப்படிங்கிறது அதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம முன்னாடியே போய் நிற்கிறது. அதே போலவே வந்து பசியே எடுக்கிறது இல்லைங்க டாக்டர், எங்கள் குழந்தைக்கு பசியே எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இடையில அந்த நொறுக்கு தீனி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பசியே எடுக்காது. முதல்ல நொறுக்கு தீனி வாங்குறத குறைச்சிருங்க. அதுவும் முக்கியமாக அந்த பிஸ்கட் வரைக்கும், மிச்சர், முறுக்கு இது மாதிரி வாங்கிட்டு வராதிங்க. வீட்லேயே எளிமையான ஒரு நாள் கருப்பு சுண்டல், ஒரு நாள் வெள்ளை சுண்டல், ஒரு நாள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு நாள் மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்ச ஒரு எள்ளுருண்டை, அந்த மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான தின்பண்டங்களை கொடுங்க. தின்பண்டங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, ஆரோக்கியமான தின்பண்டங்களை செய்து வையுங்கள். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு அப்பா வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்ருந்தீங்கன்னா குழந்தைங்க எனக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் வந்து நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். இதுதான் என்னுடைய மிக பணிவான வேண்டுகோள். ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒழுக்கம் நிறைந்த, உடல்நலம் மிகுந்த, மதிப்பீடுகள் மிகுந்த ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு முன்னே இங்கே இருக்கின்றது. திருவள்ளுவர் சொல்லுவார், வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லுவார். நம்ம வந்து தெய்வத்தை வந்து அங்கே போய் வணங்க வேண்டியதில்லை. இங்கே இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது அரிதினும் அரிதான ஒரு அரிய மானிட வாழ்வு. இந்த வாழ்வை நமக்கும் இன்பம் வரும்படி, பிறருக்கும் இன்பம் வரும்படி வாழ்வது தான் மிகச்சிறந்த வாழ்க்கை முறை. அப்படி வாழ்பவர்கள் வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவர்கள் கடவுளுக்கு ஒப்பாக வைப்பார்கள். அதே போல் இறுதியாக நான் சொல்ல விளைவது என்னவென்றால், பெற்றோர்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம், நீ வந்து அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு வந்து கலீல் ஜிப்ரான் அப்படின்னு ஒரு லெபனான் பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு கவிஞர் சொல்கிறார். அவர் வந்து நம்ம ஊர் பாரதியார் மாதிரி. அவர் அந்த ஒரு சில வரிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அது கலீல் ஜிப்ரான் அப்படிங்கிறவருடைய ப்ராஃபட் அப்படிங்கிற நூலில் யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் அப்படிங்கிற இதனுடைய தமிழாக்கத்தை நான் இப்போ படிக்கிறேன். முக்கியமாக பெற்றோர்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. உங்கள் குழந்தைகள் அல்ல, வாழ்வின் இயக்கத்தின் மகன்கள் மற்றும் மகள்கள் அவர்கள் உங்கள் மூலமாக வருகிறார்களே தவிர உங்களிடமிருந்து வரவில்லை. அவர்கள் உங்களுடன் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்லர். நீங்கள் அவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுக்கலாம், ஆனால் உங்கள் எண்ணங்களை அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களின் சொந்த எண்ணங்கள் உள்ளன. நீங்கள் அவர்களின் உடலுக்கு வேண்டுமானாலும் வீடு கட்டி வைக்கலாம், ஆனால் அவர்களின் ஆன்மாவை வீடு கட்ட முடியாது. ஏனென்றால் அவர்களின் ஆன்மாக்கள் நாளைய வீட்டில் வசிக்கின்றன. அதை நீங்கள் பார்க்க முடியாது, உங்கள் கனவிலும் கூட. நீங்கள் அவர்களைப் போல இருக்க முயற்சி செய்யலாம், ஆனால் அவர்களை உங்களைப் போல ஆக்க வேண்டாம். ஏனென்றால் வாழ்க்கை பின்னோக்கி போவதில்லை, அது நேற்றோடும் நிற்காது. உங்கள் குழந்தைகள் உயிருள்ள அம்புகளாக அனுப்பப்படும் வில்லுகள். நீங்கள் வில்வீரன் எல்லையற்ற பாதையின் அடையாளத்தை காண்கிறான். அவனுடைய அம்புகள் வேகமாகவும் வெகு தூரமாகவும் செல்லவும்
அவன் தன் வல்லமையால் உன்னை வளைக்கிறான். அதாவது எப்படின்னா, வில் வீரன் தான் நம்முடைய வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. இதில் அம்புகள் வந்து குழந்தைகள், அந்த வில்லு வளையுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெற்றோர்கள். நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்திரமாகவும் இருக்கணும், வளைஞ்சும் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம குழந்தைகள் வந்து வேகமாகவும் வெகு தூரமாகவும் பாய்வார்கள். ஏன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. எவ்வளவு தூரம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அடிப்படையான மனித உணர்ச்சிகள் என்பவை மிக மிக இன்றியமையாதவை. அதற்கு ஆகச்சிறந்த ஒரு நூல் என்று கேட்டால் அது திருக்குறள் தான். ஆகவே மாணவர்களே, பெற்றோர்களே, ஐயன் திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We solicit our little for eminence to honor our guests with memento. We expect your standing ovation gatherings